ஹாய் பசங்களா எல்லாருக்குமே இப்போது உங்களோட யாழ்னியன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அவதாரத்தில் வரப்போகிறாரு ஒரு மேக்ஸ் டீச்சராக. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்ககிட்ட நான் நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் மேக்ஸில் என்னென்னலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் 9-10 லெவல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, எங்களுக்கு சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறதுலே அதிகமாக எனக்கு போர்ட்ஸ் அதில் தான் கிடச்சிது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சாப்டர் 9லேருந்து நம்மளோட 50 டே சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்ரிடே மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ். சரியா? இதே மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸாக உங்களுக்கு இந்த 50 டே சேலஞ்சுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். என் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 9th சாப்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் எக்ஸசைஸ் 9.1 இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சம்ஸ் தெரியாதோ என் கூட சேர்ந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரியா? அண்ட் கொஞ்சம் கிளாஸ் லிட்டில் ஸ்லோவாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஐ வில் பி வெரி ஃபாஸ்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் கிளாஸஸ். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரஸ்டி, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேக்ஸ் எடுத்து. மேபி சம்டைம்ஸ் ஐ மைட் பி ஸ்லோ, பட் போக போக நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் ஸ்பீடு வச்சே பார்த்துக்க. சரியா? ரைட்டு. இப்போது கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் போட்டு லோவர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 1.5 எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. பை அப்ளையிங் த லெஃப்ட், எனது வெள்ளை கலரில் தானே இருக்குது, லெஃப்ட் ஹேண்டு ரூலை பயன்படுத்தி நம்மளை வந்து இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதில் என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.1 1.2 1.3 1.4 1.5 இருக்குது. 1 2 3 4 அவன் தான் 5 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிடுவோம் ஒரு கிவன் மாதிரி. இப்போ லோவர் லிமிட் வந்து இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 1. அப்போ ஏவுடைய வேல்யூ நீ என்ன பண்ண 1ன்னு எடுத்து எழுதிக்கும். அடுத்து அப்பர் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க 1.5. அப்போ பியோட வேல்யூ 1.5. என் மொத்தமாக எத்தனை செட்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ இதை எடுத்து அழகாக அப்படியே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சப் இன்டர்வல், ஓகே, விட்த் ஆஃப் ஈச் சப் இன்டர்வலை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அதுக்கு டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன செய்யணும், பி மைனஸ் ஏ டிவைடட் பை என் அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போ பியுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது 1.5 மைனஸ் ஏவுடைய வேல்யூ ஒரு 1 டிவைடட் பை என், என்னுடைய வேல்யூ ஒரு 5. 1.5 மைனஸ் 1 வந்து உங்களுக்கு என்ன வரும் 0.5 டிவைடட் பை 5. அப்போ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் 0.1 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிடலாம். இப்போது பார்ட்டிஷன் இன்டர்வல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ பார்ட்டிஷன் இன்டர்வல் எடுத்து எழுதும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். சரியா? இப்போது எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள் 1. சரியா? எக்ஸ் நாட்டோடைய வேல்யூ வந்து என்னதுரா 1. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ எடுத்து எழுதுறீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ் நாட்டு கூட இந்த ஹெச்சை ஆடு பண்ணணும். இப்போ இங்கே இந்த ஹெச் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சோல்ல 0.1, அதை இந்த எக்ஸ் நாட் இந்த 1 கூட ஆட் பண்ணும். அப்போ என்ன ஆகிடும் 1 ப்ளஸ் 0.1 விச் இஸ் 1.1ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இப்போ x2 இருக்கா, x2ஓட இடத்துல என்ன பண்ணுங்கள் x1 இருக்குது பாருங்கள், அது கூட இந்த ஹெச்சை வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போது இங்கே x1 நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க 1.1, அது கூட ஒரு 0.1 ஆட் பண்ணிங்கன்னா 1.2 வந்துடும். அப்போ இந்த மாதிரி அப்படியே 1.3 1.4ன்னு அடுத்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ x3 இருக்குன்னா அது கூட x2 ப்ளஸ் ஹெச், அப்போ x2 வந்து என்னது 1.2 பார்த்தோம், அது கூட ஒரு 0.1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1.3 கிடைக்கும். புரியுதா? இப்படி ஒவ்வொரு செட் ஆஃப் வேல்யூஸையும் அழகாக எடுத்து வச்சுட்டே இருக்கலாம். அப்போது x3 ப்ளஸ் ஹெச், ஸோ 1.3 ப்ளஸ் 0.1, ஸோ 1.4. இங்கே x4 ப்ளஸ் ஹெச், ஸோ 1.4 ப்ளஸ் 0.1, அப்போ இது ஒரு 1.5. இப்படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிட்டியா? இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார் ரெயின்மேன் சம் வச்சு நம்ம அதுக்கான கண்டிஷனை எடுத்து எழுதுவோம். இப்போ அந்த கண்டிஷனை எழுதும்போது நல்லா கவனி எப்படி நான் அதை எடுத்து எழுதுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நாட்டு ப்ளஸ் அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் x1. இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்து எழுதிட்டே வரலாம். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணு. ஃபங்க்ஷன் ஆஃப் x1 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x2 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x3 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப், ஓகே, x3 x4 x5 வரைக்கும் இருக்குது. அப்போது x4 ஃபங்க்ஷன் ஆஃப் x5 எடுத்து எழுதிட்டு இப்போ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு
இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல, இந்த மொத்த டேர்மை நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இந்த டெல்டா எக்ஸ் இல்லை ஹெச் கண்டுபிடிச்சோம்ல, அதால் மல்டிப்ளை பண்ணணும். டெல்டா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வருவோமா? அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் நாட்டோட இடத்துல எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எக்ஸ் நாட்டோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இதுக்கு 1.1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.5. இப்போது டெல்டா எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0.1 இல்லையா? இது பாருங்கள் 0.1. அப்போ இந்த ஹோல் டேர்மை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 0.1ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ யோசிச்சு பாரு, நம்ம கொஸ்டினில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்தாங்க? ஜஸ்ட் எக்ஸ் தான். இன்டகிரேஷன் ஆஃப் 1 இருந்தது, 1.5 இருந்தது, எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது வெறும் எக்ஸ் தான். இங்கே என்ன இருக்கோ அதே அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1 ப்ளஸ் 1.1 ப்ளஸ் 1.2 ப்ளஸ் 1.3 ப்ளஸ் 1.4 ப்ளஸ் 1.5 ஓகே இன்ட்டு 0.1. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 6 இன்ட்டு 0.1. இப்போ ஃபைனல் ஆன்சர் 0.6 கிடைக்கும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு சம். இதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து என்னது? 0.6. சரியா? இவ்வளோ தான் சம்மே. சிம்பிளாக அழகாக நீயும் ஒரு வாட்டி போட்டு பாரு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட்டில் போடு, ஆன்சர் பண்ணுறேன். நல்லா எடுக்குண்ணா அதையும் கமெண்ட்டில் சொல்லு அப்புறமா. சரியா? பூரிப்பாக இருக்கும். சரி, இப்போ அடுத்துக்கு வருவோம். ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காப்புல, நாட் ஜஸ்ட் எக்ஸ், இந்த வாட்டி எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காப்புல. பை அப்ளைங் த ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா வி ஃபாலோட் த லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த வாட்டி வந்து நம்ம என்ன செய்யணுமா? ரைட் ஹேண்ட் ரூலை வந்து கொண்டு அப்ளை பண்ணுன்றாங்க. இங்கேயும் ஏ உடைய வேல்யூ அதே 1 தான், பி உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1.5. என்ன 1 2 3 4 5 எதுவும் மாற்றலை, அதே 5 தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து ஒரு ஆப் அடிச்சிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எக்ஸு ஸ்கொயரு இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்கடா, பாஸ் பண்ணி திரும்ப வந்தேன், ஒரு ஃபோன் வந்துங்கன்னு. சாரி. சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எக்ஸு ஸ்கொயரா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கும். இப்போ வா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்வோம்? பி மைனஸ் ஏ டிவைடட் பை என். அப்போ இங்கே அதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும். 1.5 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என் வந்து என்னென்னா 5. ஸோ 0.5 டிவைடட் பை 5. அப்போது அகெயின் இங்கே 0.1 தான் ஆன்சர் வரும். இந்த இடத்துல ஒரே விஷயம் தான் ஷார்ப்பாக இருக்கணும். என்னென்னா இது ரைட் ஹேண்ட் ரூல் இல்லையா? அப்போ இங்கே இப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த 1.1 1.2 1.3 1.4 1.5 என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிரு. இப்போ எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1.1, இது 1.2, இது வந்து 1.3. என்னென்ன செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அங்கே எதுவும் பிரச்சனையே வரக்கூடாது. சரியா? இப்போது x3 இடத்துல இருக்குது. சரி, x3 இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டேன், அதனால் இங்கே எழுதிக்கிறேன் 1.4 1.5. சரியா? அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் படி இந்த கேல்குலேஷன் இப்போ நான் எப்படி எடுத்து எழுதணும், இதான் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் சம் மாதிரியே அழகாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோ. போன வாட்டி நம்ம எக்ஸ் நாட்லேருந்து ஆரம்பித்தோம், 0லேருந்து, அப்புறம் 1 2 3 வந்துச்சு. இந்த வாட்டி ஆரம்பிக்கும் போதே 1லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸு 3, இப்படி எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அழகாக எடுத்து என்ன செய்யலாம்? ஆட் பண்ணிகிட்டே வரலாம். சரியா? 1.5 அந்த 5 வரைக்கும், விச் இஸ் எஃப் ஆஃப் x4 ப்ளஸ் எஃப் ஆஃப் x5. ஓகே, இப்படி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஃபைனலாக இப்போ நீ வந்து அதை என்ன செய்யணும்? டெல்டா எக்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ணணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டெல்டா எக்ஸை இங்கே போட்டுக்கிறோம், விச் இஸ் அந்த 0.1. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் x1 இடத்துல நம்ம வந்து 1.1 போடணும், ப்ளஸ் எஃப் ஆஃப் x2 இடத்துல 1.2, எஃப் ஆஃப் இந்த இடத்துல 1.3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.5.
இப்போது இன்ட்டு இந்த இடத்துல 0.1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே ஈக்குவேஷனில் கொடுத்தது வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க, இன்டகிரேஷன் ஆஃப், இல்லைன்னா இங்கே எழுது பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்னால் அப்போ 1.1 நான் வந்து என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு த பார், இங்கே நான் இதை ஸ்கொயர் பண்ணால் இது 1.21 புரியுதா, 1.44, 1.11 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் 1.21, 1.2 ஸ்கொயர் பண்ணால் 1.44, 1.3 இருக்குது, அப்போ 13, 169, 1.69 வரும். அப்போது 1.69 ப்ளஸ் இப்போது 14 இருக்குது, அப்போது அது ஸ்கொயர் பண்ணால் 1.96, 1.96, 15 இருக்குது, அப்போது 2.25, எல்லாத்தையுமே அழகாக அப்படியே எடுத்து எழுதிரு, 2.25 போட்டு இன்ட்டு 0.1. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணுவோமா, அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு 8.55 வரும். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 8.55 இன்ட்டு 0.1. சரியா, அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டே போடுறேன், இது மேக்ஸ் கிளாஸ், ஃபிசிக்ஸ் கிளாஸ் இல்லை. ஓகே, அப்போது இது ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டோன்னா 0.855 அப்படின்னு மாறிடும். அப்போ அதுதான் எஸ்ஸோடைய வேல்யூ, 0.855 இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். சரியா, இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு லெஃப்ட் எனது ரெயின்மேனில் உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கேட்கும்போது நீ x0, x1, x2ன்னு ஆரம்பி. சரியா, அப்போ x0 நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஃபஸ்ட் அங்கே என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஹெச்சோடைய வேல்யூவை இது கூட ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீ இந்த சம்மில் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இங்கே இந்த பாரு x0க்கு 1, அப்புறம் அது கூட வந்து 1.1, 1.2ன்னு ஒரு வேல்யூவாக நீ கால்குலேட் பண்ணிட்டு வந்த. ரைட் ஹேண்டில் அப்படி இல்லை, ரைட் ஹேண்டில் நீ இந்த வேல்யூஸை டேரெக்டாக எடுத்து போட்டு இப்போ கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் இந்த எக்ஸசைஸ்லேயே 3ஆவதாக ஒரு சம் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம், கையோட கையை அழகாக முடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான், பட் இங்கே வந்து 2 - x இருக்குது. ஃபஸ்ட்டில் x இருந்துச்சு, இப்போ வந்து x ஸ்கொயரு, அப்புறம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 - x, பட் டேர்ம்ஸ் எல்லாம் அதே தான். n இஸ் ஈக்குவல் டு நீ வந்து என்ன செஞ்சிடலாம், சாரி பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட இடத்துல வந்து நீங்கள் 5 போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 - x, அப்போ அந்த f of x போடும்போது 2லேருந்து வரப்போகிற ஆன்சரை சப்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வந்து 1, இது 1.5, யூஷுவல்ஸ் b - a/n, அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அது இல்லையா, கண்ணு முடின்னு போட்டுடலாம். இது வந்து 0.1 தான் வரும். இப்போ இங்கே x0ஓட இடத்துல என்ன பண்ணுங்கள், 1 போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.1, 1.2, ஓகே. இப்போ இங்கே 1.3, 1.4, 1.5, ஓகேவா. இப்போ இங்கே என்ன மிட் பாயிண்ட் ரூல் கேட்குறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்லேயே நீ கவனிச்சுன்னா இங்கே நம்மளை வந்து அப்ளைங் த ரைட் ஹேண்ட் ரூல் பார்ட்டிஷன், ஐயோ நான் கொஸ்டினை வந்து தப்பாக போட்டுன்னு வந்துட்டேன். இதில் வந்து மிட் பாயிண்ட் தான் இருக்கும், சரியா. பார்த்தியா, மொதல் கிளாஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதுவும் கொஸ்டினில் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் தெரியுது எனக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ரூல் தான் வரும், சரியா, ஏன்னா நான் அந்த கிளாஸ் எடுத்து முன்னாடி போட்டு பார்த்தேன். ஓகே, அப்போ மிட் பாயிண்ட் ரூல் கேட்குறாங்கன்னா என்ன ஆன்சர், எப்படி ஆன்சர் நான் இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னா நான் உனக்கு இங்கே ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிட் பாயிண்ட் ரூலுக்கு என்ன செய்வோம், எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஐயோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போடுவோம், போட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x0 ப்ளஸ் x1, x0 ப்ளஸ் x1 டிவைடட் பை 2, இது ஒரு டேர்மாக போடு. அடுத்து இந்த x1 இருக்கு பாரு இங்கே கடைசியாக, அதை எடுத்துன்னு போய் x2 கூட ஆட் பண்ணு, சரியா. இப்போ பாரு ஃபங்க்ஷன் ஆஃப் x2 ப்ளஸ் x3, சாரி இந்த x1 கூட x2 ஆட் பண்ணி இதுக்கு ஒரு 2 போட்டுருவோம். அடுத்து ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இப்போ x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 2 ஒரு டேர்மு, ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x3 ப்ளஸ் x4 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x4 ப்ளஸ் x5 தான் கடைசி, டிவைடட் பை 2, இது ஒரு டேர்மு, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இப்போ இதை நம்ம டெல்டா எக்ஸ், அதாவது அந்த 0.1 என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா கடைசியில் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதில் இப்போ கவனமாக எடுத்துக்கணும். இப்போ x0 வேல்யூ வந்து என்ன, இப்போது எஃப் ஆஃப் x0 வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகேவா. ஸோ 1 ப்ளஸ் 1.1 டிவைடட் பை 2
ப்ளஸ் எஃப் ஆஃப் இப்போ x1 உடைய வேல்யூ 1.1 ப்ளஸ் 1.2 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 1.2 plus 1.3 divided by 2 plus function of 1.3 plus 1.4 divided by 2 plus function of 1.5 plus 1.4 விட்டப்பா 1.4 plus 1.5 divided by 2 close the bracket delta xக்கு 0.1 போட்டுக்கோ சரியா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் 1 + 1.1னா 2.1 2.1 நீ 2ஆல் டிவைட் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் அடுத்த ஸ்டெப்பு போடுவோம் இப்போ உங்கள் ஸ்கூலில் ஸ்டெப் மார்க்கு பார்ப்பாங்க யானியன் சார்னா இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக போடு ஓகே இல்லைன்னா தேவையில்லை என்னை கேட்டால் இப்போ இதெல்லாம் என்னால் டக்குன்னு மைண்ட்லேயே பண்ணிட முடியும் அப்படின்னா சந்தோஷம்தான் எஸ் இப்போ பாரு ஏதோ தப்பாக போடுறியா நீ இல்லை ஏன்னா கஷ்டமாக இருந்தெல்லாம் நான் கரெக்டாக போட்டுருவேன் எனக்கு எப்படி ஒரு வியாதி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருந்தெல்லாம் வந்து தப்பாக போட்டு கஷ்டமாக இருந்தெல்லாம் கரெக்டாக போட்டு வந்துடுவேன் உங்களுக்கு யாராவது அப்படி ஒரு வியாதி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இது வரைக்கும் எடுத்து எழுதியாச்சா இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா 2.1 வந்து 2ஆல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2.3 2ஆல் அப்படி டிவைட் பண்ணணும் ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா s is equal to சரி s is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டு f ஆஃப் இப்போ நான் என்ன செய்யணும் இங்கே 1 ப்ளஸ் f ஆஃப் 1.15 இதெல்லாம் ஓகே என்ன செய்கிறோம் நம்ம இதெல்லாம் டிவைட் பண்ணி எழுதுகிறோம் 2.1 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 2.3 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம் சரியா அப்புறம் f of 1.25 plus f of 1.35 plus f of 1.45 ஓகே எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணி போட்டாச்சா போட்டாச்சு 4 5 போட்டு 0.1 ஐ திங்க் ஒரு சில பேரோட புக்ஸில் ஏன்னா நான் ஒரு கைடு பார்த்தேன் அந்த கைடில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த எஃப் ஆஃப் ஒரு பேஜுக்கு x0 + x1/2 இருக்குன்னா இதை மட்டும் தனியாக கால்குலேட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எஃப் ஆஃப் x1 + x2 டிவைடட் பை 2 தனியாக கால்குலேட் பண்ணுறாங்க நீ அந்த மாதிரி தனித்தனியாக போடுறதுனால ஓகே நீட்டாக போகுது சார் அது நான் அப்படி தனித்தனியாக கால்குலேட் பண்ணிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேனே அப்படின்னா குட்டு மோர் தென் குட்டு சரியா இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நமக்கு இங்கே f of x இதில் வந்து என்ன அப்படின்னா 2 - x அப்போ நீ xோட வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க அப்படி என்ன செய்யணும் s is equal to the per 2 - 1.05 சரியா ப்ளஸ் 2 - 1.15 அப்புறம் ப்ளஸ் 2 - 1.25 அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ்ஸை போட்டு இதை அழிச்சிட்றேன் ஓகே 2 - 1.35 ஓகே ப்ளஸ் சாரி 2 - 1.45 ஓகே அப்புறம் இது வந்து 0.1 ஒரு மல்டிப்ளிகேஷன் இப்படி எடுத்து எழுதிடும் இப்போ எல்லாத்தையும் இப்போ 2லேருந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1.05 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன் ஸோ நமக்கு அப்படியே 0.958575 இதே மாதிரி உங்களுக்கு சீரீஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டே வரும் this is equal to 0.95 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு போய் கடைசியில் மல்டிப்ளிகேஷன் வரும் ப்ளஸ் 0.85 ப்ளஸ் 0.75 ப்ளஸ் 0.65 இது மைனஸ் பண்ணால் கடைசியில் 0.55 இன்ட்டு 0.1 அவ்வளோதான் இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணு அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 3.75 வரும் ஸோ 3.75 இன்ட்டு 0.1 அப்போ s is equal to 0.375 சரியா அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ ஒரு 3 சம் நச்சுன்னு டக்குன்னு சிம்பிளாக போட்டு முடிச்சாச்சு இந்த 3 சம்மு யாருக்காவது டஃப்பாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் இதிலே உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா கேளுங்க இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ என்னென்னா இது எதுக்கு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்க இந்த x0 + x1/2 போட்டிங்கல்ல ஏன்னா இங்கே நம்ம ரெய்மேனோடைய மிட் பாயிண்ட் ரூலில் ஃபாலோ பண்ணுறதுனால சரியா சார் இங்கே தான் எனக்கு பிரச்சனை இப்போ எனக்கு இந்த சம்மு நீங்கள் சால்வ் பண்ணும்போது புரியுது
இப்போது ரைட் ஹேண்ட் ரூலுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்றீங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்றீங்க, மிட் பாயிண்ட் ரூலுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்றீங்க. எனக்கு இந்த ஃபார்முலாலே பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ஃபார்முலாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரியா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பசங்களா, என்னென்னா நீங்கள் இந்த கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில், நம்மளுடைய வேதாந்து ஆப்பில் உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு 50 டேஸுக்கு ஆன்லைன் டியூஷன் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இந்த ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஆன்லைன் டியூஷன்லேயும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் காட்டுறேன். அதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளாக அழகாக அதில் அட்மிஷன் போட்டுக்கலாம். 899 rupees வரும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 டேஸுக்கு அது டியூஷன் எடுக்கிறோம். சரியா? எனக்கே விளம்பரம் வருது. நம்ம எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, நம்ம வீடியோ தான் எனக்கே விளம்பரம் வருது. இப்போது நம்மளுடைய எந்த ஒரு யூடியூப் வீடியோ எடுத்திங்கனாலும் அதோடைய டிஸ்கிரிப்ஷனில், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இதோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணனா 12th தீமினல் ரிவிஷன் கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய 50 டே டியூஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். 899 ரூபா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே கிளாஸஸ் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு நாள் ஆகுது. சரியா? ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா பெருசாக எதுவும் கிளாஸஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. மிஸ் பண்ண கிளாஸும் ரெக்கார்டடாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, கீப்பப் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். எங்கள் கூட ஒரு 50 டேஸ் இந்த பேட்சில் நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, நாங்கள் எடுக்கிற கிளாஸு, மேரத்தான் எல்லாத்தையும் எங்கள் கூட வேதாந்த் ஆப்பில் என் கூட சேர்ந்து கவனி. நிச்சயமாக நீ இப்போ என்ன வேணால் மார்க் எடுத்துகிட்டு இருக்கு சார், நான் இன்னும் 500 கூட ஒரு வாட்டி எடுத்ததே இல்லை அப்படின்னா கூட உன்னையா எங்களால் 560 மேலே 570 மேலே எடுக்க வைக்க முடியும். ஏற்கனவே 550 540 இந்த மாதிரி மார்க்ஸில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக எங்களால் புஷ் பண்ணி உங்களை 200 கட் ஆஃப் எடுக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? ஸோ யாருக்கெல்லாம் இதில் இஷ்டம் இருக்கோ எல்லாருமே இந்த பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ரெண்டாவது, நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ். நீங்கள் வந்து நீட்டு இல்லை ஜேஇ அந்த மாதிரி ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குடா. ஸோ யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு உங்கள் பேர், நீங்கள் இப்போ என்ன கிளாஸ் பண்ணுறீங்க, அடுத்து உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறதுலே நியரஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீட்டு ஜேஇ கோர்சஸ்க்கெலாம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, ஃபீஸ் கம்மியாக. யாருக்கு வேணுமோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு இதே டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் யாழ்னியன் சார்.